இது கார்பரேஷனே கண்டிப்பா மாட்டாங்க. மேயர் கிட்ட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ண நாங்க கம்ப்ளைண்ட் மேயர் எடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றது? எதுவுமே ஒரு குழி திடீர்னு விழுற அளவுக்கு தான் இவங்களுடைய சாலை கட்டமைப்பு இருக்கா? நீங்க உலக தரத்துக்கு நாங்க சென்னையை வச்சிருக்கோம், அதனாலதான் சிங்கார சென்னை 2.0 அப்படின்றாங்க. கடந்த 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில 8000 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சி ஒதுக்கப்பட்டிருக்கு மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு மட்டும். இப்போது வந்த திமுக அரசு 2021 இருந்து இந்த 2025 வரைக்கும் 4000 கோடி ரூபாய், மொத்தம் 12000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் முழுமையாக செய்யப்படல. சென்னையினுடைய மேயர் மாண்புமிகு பிரியா அவர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து வெளிநாடுகளை போல இங்க நாங்க ட்ரைனேஜ் செய்ய போறாங்க. வெளிநாடு போயிட்டு வந்த பிறகும் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. அதே எழும்பூர், அதே புளியந்தோப்பு, அதே இந்த பேரக் சாலை அப்படியே தான் இருக்கு. எந்த மாற்றமும் நிகழல. அப்போ நீங்க 4000 கோடி ரூபாய என்ன பண்ணீங்க, எதுல போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி உருவாக்குறது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். எழும்பூர் முழுமைக்கும் நம்ம சுத்த ஆரம்பிச்சோம்னா அந்த பகுதி முழுக்கவே எந்த விதமான வளர்ச்சியும் அடையல. ஒரு